100க்கு 100% நான் அடித்து சொல்லுவேன். இந்த ஆம்லேட் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டோட அருமையாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. நாட்டு மருந்து கடைகளில் பாதாம் பிசின் கிடைக்குமா, அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க. ஒரு 4 பிசின் எடுத்து ஊற போட்டுருங்க. இந்த ஊறின பிசினை நம்ம பாலில் கலக்கி குடிக்கலாம். அப்புறம் வீட்டில் முட்டை இருந்துன்னு முட்டையை எடுத்துக்கணும். நான் நாட்டுக்கோழி முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் லெக்காங்கோழி முட்டையில் வேணாலும் போட்டுக்கோங்க. அப்புறம் ஆம்லேட்டுக்கு என்னெல்லாம் உண்டோ வெங்காயம், தக்காளி, என்னெல்லாம் உண்டு அத்தனையும் போட்டுக்கிடுங்க. நான் வந்து என்ன பண்ணேன், கேரட்டு, பச்சை மிளகாய், வெங்காயம்லாம் போட்டு இந்த ஊற வச்ச பிசுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை என்ன ஒரு முட்டைக்கு 2 ஸ்பூன் வீதம் போட்டுக்கிடணும் பார்த்துக்கிடுங்க. அப்புறம் கொஞ்சம் உப்பையும் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டணும். அவ்வளோதான், நல்லா கலக்கணும். இப்போ என்ன பண்ணால் தோசைக்கல்ல வச்சுட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெயோ தேங்காயோ விட்டுட்டு இந்த ஆம்லேட்டை ஊற்றிட்டு கலக்கினதை ஊற்றிட்டு மெயினாக என்ன பண்ணால் மூடி வைக்கணும். இந்த பாதாம் பிசின் ஆம்லேட்டு மூடி வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்குமோ அதை திருப்பி போட்டிங்கன்னா செம டேஸ்ட்டோட பாதாம் பிஸ் ஆம்லேட் ரெடி பார்த்துக்கிடுங்க. சுட சுடவும் சாப்பிடலாம், சோத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.